கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் இந்த நன்னாளில் தான் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. அடிமுடி காணா அண்ணாமலையானின் வரலாறு அனைவரும் அறிந்ததே. ஒருவருக்கு நான் என்ற எண்ணமும் என்னால் முடியும் என்ற ஆணவத்தையும் அழிப்பதற்காகவே எம்பெருமான் அக்னி பிளம்பாக தோன்றினார். வழிபாட்டில் மிக முக்கியம் தீப வழிபாடாகும். தீபத்தின் மூலம் இறைவனை காணலாம். வீட்டில் தீபமேற்றி வழிபடுவதன் மூலம் இருளை நீக்கி ஒளியை ஏற்படுத்தும். 63 நாயன்மார்களில் ஒருவரான நமினந்தி அடிகள் தண்ணீரில் தீபமேற்றி எம்பெருமானை வழிபட்டார். கலிய நாயனாரோ தன் ரத்தத்தினால் தீபமேற்ற முயற்சித்தார். தீப வழிபாட்டின் மூலம் இறைவன் தன்னோடு நம்மை இணைத்துக் கொள்வார். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சென்று ஐக்கியம் ஆக வேண்டும் என்பதனுடைய தத்துவமே இந்த தீப வழிபாடுதான். இறைவனின் பாதத்தை சென்றடைய வேண்டுமென்றால் தீப வழிபாடே சிறந்ததாகும். இந்த நன்னாளில் ஒவ்வொரு கோயில்களிலும் சொக்கப்பனை கொளுத்தும் வழக்கமும் உண்டு. சொக்கன் என்றால் சிவபெருமான். சிவபெருமானை அக்னி வடிவத்தில் காண்பதற்காக பனை ஓலையை கொண்டு எரிப்பர். தீப திருநாள் அன்று ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது 27 தீபமாவது ஏற்ற வேண்டும். நிலைவாசலில் கண்டிப்பாக 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அக்னி வடிவமான அண்ணாமலையானனுக்கு மட்டும் இந்த நாள் உகந்த நாள் அல்ல. கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனுக்கும் இந்த நாள் சிறந்த நாளாகும்.